இல்லை ரொம்ப அடிப்படையில் மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப விலகி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. வன்னியர் இடஒதுக்கீடு அப்படின்ற அந்த விவகாரத்தை வைத்து கொண்டு வன்னியர் வாக்கை மட்டும் வாங்கி ஜெயிச்சு விடலான்னு ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் ஒரு பக்கம், இதில் எந்த பாயிண்ட் ஆஃப் அஜெண்டாவும் இல்லாமல் ஒரு ஹோமியோபதி டாக்டரை நான் நிப்பாட்டிட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற பேரில் ஒரு வன்னியர் பெண் ஒருவரை நிப்பாட்டி வச்சு ஓட்டு கேட்குறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சாதியை வச்சு ஓட்டு கேட்கக்கூடாது, சாதியால் வந்து சமூகத்தை அழிவுக்குட்படுத்திட்டாங்க எல்லாம் சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் வன்னியர் சமூகத்து பெண் ஒருத்தவங்களை போட்டுறீங்க? திமுக போடட்டும் சார். ஆமாம், திமுக அதிமுக விட்டுருங்க சார், அவங்க வன்னியர்களுக்காக பேசுகிறாங்க, அவங்க சாதி அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் தான் நல்ல அரசியல் பண்ண போகிறேன், நீங்களே என்ன பண்ணுறீங்க? ரெண்டாவது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்ன நிலவரமோ அந்த நிலவரத்தை பொறுத்து தான் வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க போகிறாங்க, அது எந்த சாதியை சேர்ந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி. அப்போது இந்த இடத்துல திமுகவுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு கிளியரான எட்ஜி இருந்து கொண்டு தான் இருந்தது. என்ன அப்படின்னா, அதிமுகவில் இருந்த தலித் மக்களினுடைய சிறுபான்மையினருடைய வாக்குகளை அதிமுக இழந்திருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் புறக்கணிப்பின் மூலமாக இன்னும் பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த வாக்குகள் அப்படியே திமுகவின் பக்கம் மாறி இருக்கிறது. வன்னியர் இடஒதுக்கீடை வைத்துக்கொண்டு வன்னியர்களுடைய ஓட்டுக்கள் அப்படியே அள்ளிடலாம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல. நீங்கள் வன்னியருக்கு யாரு அப்படின்றது தானே. வன்னியர் இடஒதுக்கீடு மேட்ரு இருக்கட்டும், அதை அரசாங்கம் பேசட்டும், மக்கள் பேசட்டும், அல்லது சமூக குழுக்கள் பேசட்டும். நீங்கள் வன்னியருக்கு யாருன்ற கேள்வியை முதல்ல தெளிவுபடுத்தணும்ல. என்ன போராட்டம் பண்ணியிருக்கீங்க, இதற்காக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா, சென்னையில் வந்து ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில், அதுவும் ரொம்ப பெரிய வன்முறை நிகழ்த்தும் அளவிற்கு நடந்த ஆர்ப்பாட்டமாகத்தான் பண்ணாங்களே தவிர ஒரு அறவழி போராட்டமோ அல்லது வன்னியர்களுடைய பிற உரிமைகளுக்கான போராட்டத்தையோ எந்த போராட்டத்தையும் கோரவில்லை. வெறும் மக்கள் தொகையின் அடிப்படையில் வன்னியர்களை கொம்பு செய்விடும் வேலையை வந்து இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது. அப்போது நீங்கள் தான் அந்த இடஒதுக்கீடு இப்போ நிறுத்தப்பட்டதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவே. என்ன பண்ணீங்க? அவசரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றீங்க வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு. அந்த அவசர சட்டத்துக்கு குறைந்தபட்ச ஆதாரங்களையாவது திரட்டுறதுக்கு நேரம் இருந்திருக்கணும். குலசேகரன் கமிஷன் எடப்பாடி ஒன்று போட்டார், அந்த குலசேகரன் கமிஷன் ரிப்போர்ட்டு வரலை. அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் தனியாச்சலம் ஆணையம்னு ஒன்று போட்டாங்க. அந்த தனியாச்சலத்தால் ஆதாரத்தை திரட்ட முடியல. ஏன் ஆதாரத்தை திரட்ட முடியல? அவருக்கு தான் குலசேகரன் கமிஷனுடைய ரிப்போர்ட்டே கிடைக்கலையே. சரி, ஏற்கனவே இருந்த ஜனார்தனன் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, அன்றைய தேதிக்கான மக்கள் தொகை விவரங்கள் இல்லாமல் இந்த 10.5 அமல்படுத்துவது அல்லது வந்து இந்த ரிசர்வேஷனை மாற்றி அமைப்பது அப்படின்றது சாத்தியப்படாதுன்னு சொல்லிட்டு ஜனார்தனன் கமிஷன்லேயே அறிக்கையில் எழுதி வச்சிருக்கிறாங்க. பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஜனார்தனன் கமிஷனில் வந்து வன்னியர் இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி எல்லா தரவுகளும் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைக்கு எதிராக இருக்கும் பொழுது என்ன நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குன்னா, 116 சாதிகளை விடவும் மிகவும் பின்தங்கிய 116 சாதிகளை விடவும் மிக மிக பின்தங்கிய ஒரு வன்னியர்ன்றதுக்கான ஆதாரத்தை திரட்ட வேண்டியது இருக்குது. அதை எப்படி திரட்ட முடியும்? சர்வே மூலமாக திரட்டிட முடியுமா? முடியாது. அதற்கு மக்கள் தொகையினுடைய அடிப்படை கணக்குகள் தேவை. அந்த கணக்குகள் இல்லாமல் நம்மால் பேச முடியாது. அம்பாசங்கர் ஆணையமோ அதற்கு முன்னாடி சட்டாளர் ஆணையமோ எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அதற்கும் பழைய விவரங்களை வச்சு உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு கோர்ட் அதை ஏற்றுக்கிற தயாராக இல்லை. கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விவரங்கள் பழசாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புதிய விவரங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடு நடத்தணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிது. மேலே அண்ணாமலையை வச்சுட்டு இருக்கீங்க. அண்ணாமலைகிட்ட பேச வேண்டியதானே? அண்ணாமலை சார், எங்களுக்காக மோடிட்ட சொல்லி உடனடியாக கணக்கெடுப்பு நடத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டார். இதை ஒரு கோரிக்கையாவது மோடிட்ட முன் வச்சாங்களா? கிடையாது. மக்கள்கிட்ட அறிக்கையாக கொடுத்தாங்களே தவிர மேடையில் உட்காந்துருக்கும் போது மோடிட்ட எதையுமே சொன்ன மாதிரி தெரியல. அப்போ ஒரு பக்கம் மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது வன்னியர்களுக்கு நன்றாகவே தெரியும். இதை விட அதிகமான 20.5 பெரிய இடத்துல வன்னியர்கள் இருந்தாங்க. 13 வரைக்கும் பெர்சன்டேஜில் வந்து வன்னியர்கள் அதில் இடம்பெற்று கொண்டிருந்தாங்க. இப்போ வந்து அந்த 10.5 சுருக்கும் வேலையை தான் ராமதாஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, வன்னியர்களுடைய உரிமைகள் அப்படின்றது வெறும் இடஒதுக்கீடு சுருங்கி விடுவது கிடையாது. அதை தாண்டிய பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கிறது. அடிப்படை வாழ்வாதார சிக்கலாக இருக்கட்டும் அல்லது வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலையும் யார் வந்து வில்லனாக உட்காந்துருக்கிறா அப்படின்னா, உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய பாமகக்காரர் தான் வந்து வில்லனாக உட்காந்துருக்கிறாரு. அவனை கூட்டிகிட்டு போய் கலவரத்தில் ஈடுபடுறது, அவன் மேலே கேஸை வாங்கி கொடுத்துறதுன்றதுலேருந்து அவனை வந்து வேலைக்கே போகவிடாத நிலையை நோக்கி நகர்த்தி வைத்திருப்பது உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய பாமகக்காரங்க தான். அப்போ பெற்றோருடைய அபிமானத்தை இழந்த கட்சியாக பாமக மாறிவிடுகிறது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸாக எஸ்டாப்ளிஷ் ஆகலை. விக்கிரவாண்டியில் போய் இவர் கெஞ்சுறாரு, கதறாரு. மக்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதாவது தளர்ச்சியை காட்டிக்கொள்ளாத ஒரு இது அப்படின்னு குறிப்பிடலாம். அந்த தளர்ச்சி அப்படின்றது என்ன? ஐயா எனக்கு எப்படியாவது ஓட்டு போட்டுருங்க, அதிமுக தொண்டர்கள் எனக்கு ஓட்டு போட்டுருங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு எங்கள் அப்பா எடப்பாடின்றாரு. முதல் சித்தப்பா, அப்புறம் பெரியப்பா, இப்போ எங்கள் அப்பா ஆயிட்டாரு, ஓட்டு போட்டுருங்கன்றாரு. இப்போ இதெல்லாம் மக்கள் ரசிக்கிறதே கிடையாது. மக்களுடைய யதார்த்தத்தில் யார் தாட்டியமாக இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க, யார் நமக்கு தாட்டியமாக வேலை செஞ்சு கொடுப்பா அப்படின்றத பார்க்குறாங்க. மென்மையை விரும்புகின்ற இடத்தில் மென்மைக்கும்,
வலிமையை விரும்புகின்ற இடத்தில் வலிமைக்கு மக்கள் சரியாகத்தான் வாக்களித்து கொண்டு அப்போ எப்பவுமே வலிமையான ஒரு இடத்த தான் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்றது ரொம்ப யதார்த்தம். நாம் தமிழர் வலிமையான இடத்தில் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. அவர் விஜய்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அரசியலுக்கே இன்னும் வந்து சேராத விஜயிடம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. தம்பி என்கிட்ட வர்றதை பற்றி பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. எப்போ தான் அவர் நார்மல் வாய்ஸில் பேச போகிறாருன்னு தெரில. மைக்கை 12 மணிக்கு முன்னாடி பகலில் கொண்டு போய் நீட்டினா தான் தெரிய வரும் என்ன நிலவரம்னு. பார்ப்போம், பொறுத்திருக்கு.